السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. قال النبي صلى الله عليه وسلم: الطهارة نصف الإيمان. وقال أيضا: الطهور شطر الإيمان. وقال أيضا: مفتاح الجنة الصلاة ومفتاح الصلاة الطهارة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் 3ஆம் நாள் நோன்பை வைத்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சுத்தங்களின் சட்டங்கள். சுத்தம், ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும், சுத்தம் என்பது இப்படித்தான் என்பதையெல்லாம் அகில உலகுக்கும் கற்றுக் கொடுத்தது இஸ்லாம். ஆனால் ஒரு துரதிர்ஷ்ட நிலை, இக்காலகட்டத்தில் முஸ்லிம்கள் என்றாலே பாயா, வாடகைக்கு வீடு கேட்டு போனா பாயா வேணாம், சுத்தமாக வச்சுக்க மாட்டார் வீட்டு என்கிற ஒரு மோசமான நிலைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது, கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. சுத்தத்திற்கு இலக்கணம் வகுத்தவர்கள் நாம் தான், சுத்தத்தை உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர்கள் நாம் தான். ஆனால் இன்று அதே சுத்தம் நம்மிடத்திலிருந்து எங்கே எடுபட்டு போய் கொண்டிருக்கிறதோ என்று நினைக்கும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹாரத்து நிஸ்ஃபுல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் பாதி என்கிற அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மற்றொரு ஹதீஸிலே அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று சொல்வார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே மிஃப்தாஹுல் ஜன்னத்தி அஸ்ஸலா, சொர்க்கத்தின் சாவி தொழுகை, வ மிஃப்தாஹுல் ஸலாத்தி அத்தஹாரா, தொழுகையின் சாவி சுத்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்த்தால், சுத்தம் சுகம் தரும் என்கிற வாக்கியத்திற்கு பகரமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் சுவனம் தரும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். சொர்க்கத்தையே பெற்றுத் தருவதற்கு வல்லமை உடையது சுத்தம், தஹாரத். அப்படிப்பட்ட சுத்தம், அப்படிப்பட்ட தஹாரத் மிக முக்கியம், மிக அவசியம். குறிப்பாக தொழுகைக்கு மிக மிக அவசியம் அத்தஹாரத். சுத்தம் இல்லாமல் தொழுகை இல்லை, தொழுகை கூடாது. சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 124வது திருவசனமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான்: வைதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில விஷயங்களை கொண்டு நாம் சோதித்தோம். அந்த சோதனையை அவர் பரிபூரணப்படுத்தினார், வெற்றி அடைந்தார்.
கால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா. அந்த வெற்றியினுடைய இறைவன் வைத்த அந்த டெஸ்டில், இறைவன் வைத்த அந்த சோதனையில் வெற்றி பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிரைஸும் கொடுக்கிறார், வெகுமதியும் கொடுக்கிறார். கால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா. அப்போது அவரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நான் உங்களை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் தலைவராக ஆக்குகிறேன். இது எதனால் கிடைத்த ஒரு பவர் என்று சொன்னால், இந்த சோதனைகளில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் வெற்றி பெற்றார்கள். என்ன சோதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்னு அப்பாஸ் அவர்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ்விடத்திலே இரு கரமேந்தி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இவரை மார்க்கத்தின் மிகப்பெரிய ஃபகீஹாக, ஞானமுள்ளவராக ஆக்குவாயாக என்று துஆ செய்யப்பட்டவர். எத்துணை முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதக்கூடியவர்கள் வந்தாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய விளக்கத்துக்கு ஈடாக முடியாது என்று போற்றப்படுகிற, எல்லா விரிவுரையாளர்களின் தலைவர் என்று மதிக்கப்படுகிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 10 விஷயங்களை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். இப்திலாஉ பித்தஹாரத்தி 5 ஃபிர் ராஸ் வ 5 ஃபில் ஜஸத். 5 சோதனைகள் தலையை சார்ந்தது, தலையில் உள்ளது. மீதமுண்டான 5 சோதனைகள் உடலை சார்ந்தது. ஃபஅம்மல்லத்தி ஃபிர் ராஸ், தலைக்கு உட்பட்ட சோதனைகள். ஃபகஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்தரிப்பது. வல் மல்மலா, வாய் கொப்பளிப்பது. வல் இஸ்தின்ஷாக், நாசிக்கு மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துவது. வஸ்ஸிவாக், பல் துலக்குவது. ஃபர்குர் ராஸ், தலையை சீவுவது, தலையை வாருவது. இந்த 5 விஷயங்கள் தலைக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. உடலுக்கு வஃபில் ஜஸதி, உடலுக்கு கொடுக்கப்பட்ட 5 சோதனைகள். தக்லீமுல் அல்ஃபார், நகங்களை வெட்டுவது. வல் ஹித்தான், ஹத்னா செய்து கொள்வது. நத்ஃபுல் இப்த், கமுக்கட்டு முடியை பிடுங்கி எடுப்பது, அகற்றுவது. வஹல்குல் ஆனத், மர்ம உறுப்பை சுற்றி இருக்கிற முடிகளை களைவது. வல் இஸ்தின்ஜாஉ பில் மா, தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது, மலம் ஜலம் சென்றுவிட்டு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது. ஆகிய இந்த 5 விஷயங்கள் உடலில் கொடுக்கப்பட்ட சோதனைகள். இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே சுட்டிக்காட்டுகிறான். இந்த சோதனைகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எனவே இப்படிப்பட்ட பரிசுத்தவான் தான் மனிதருக்கு தலைவராக இருக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சோதனைகளில், இந்த பரிசுத்தங்களில் வெற்றி பெற்ற உங்களுக்கு நாம் மனிதர்களின் தலைவராக ஆக்குகிறோம் என்று சொன்னதாக திருமறை சொல்லி காட்டுகிறது, குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த அளவுக்குண்டான நிலை சுத்தம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நகத்தை அகற்றுவது என்பது, தக்லீமுல் அல்ஃபா, நகங்களை வெட்டுவது வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்யுங்கள். நகத்தை அகற்றுவதை வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்யுங்கள். நத்ஃபுல் இப்த் வ ஹல்குல் ஆனத், மர்மஸ்தானத்தை சுற்றி இருக்கிற முடிகளை அகற்றுவது, கமுக்கட்டு முடிகளை அகற்றுவது. இது குறைந்தபட்சம் 40 நாளைக்கு ஒரு முறையாவது செய்யப்பட வேண்டும். 40 நாளை கடந்து போகக்கூடாது. 40 நாட்களுக்குள்ளாக இந்த முடிகள் களையப்பட வேண்டும். ஒல் ஹித்தான், ஹத்னா செய்வது, அது வார வாரமோ வருஷமோ செய்ய முடியாது. வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் செய்ய முடியும். இவைகளை நீங்கள் செய்து வாருங்கள். வல் இஸ்தின்ஜாஉ பில் மா, தண்ணீரை கொண்டு பரிசுத்தப்படுத்துவது. இது சுத்தத்திலேயே அதிக சுத்தத்தை தரக்கூடியது, தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யக்கூடியது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 108வது ஆயத்தாக சொல்வான், ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அய்யத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹஹிரீன். அந்த குபா என்கிற பள்ளிவாசலிலே சில அன்சாரிகள் இருக்கிறார்கள். அந்த அன்சாரிகள் சுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள், பரிசுத்தத்தை விரும்பக்கூடியவர்கள். அல்லாஹ்வும் சுத்தத்தை தான் விரும்புகிறார். இந்த ஆயத் இறங்கிய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரிகளை அழைத்து சொல்கிறார்கள், உங்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புகழ்ந்து பேசி இருக்கிறான் குர்ஆனிலே. ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறான். நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், ரொம்ப சுத்தமானவங்கன்னு சொல்றான். அப்படி நீங்க என்ன சுத்தம் பண்றீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அந்த அன்சாரிகள் சொன்னார்கள், நாங்கள் தண்ணீரை கொண்டு மலம் ஜலம் கழுவுகிறோம். மலம் ஜலத்தை சுத்தம் செய்யும் போது தண்ணீரை கொண்டு கழுவுகிறோம். நமக்கெல்லாம் அது ஆச்சரியமா இருக்கும், தண்ணீரை கொண்டு கழுவாம நிலத்தை கொண்டு கழுவுவாங்க என்று. ஏன்னா நம்ம அதிலேயே பழக்கப்பட்டதுனால். ஆனால் பாலைவனத்தை பொறுத்தவரை தண்ணீர் என்பது ரொம்ப
ரொம்ப கஷ்டமான ஒன்று. அப்ப அவர்களிடத்திலே டேலா பிடிக்கக்கூடிய பழக்கங்கள், கல்லை கொண்டு சிறுநீர் போயிட்டு போன பிறகு கல்லை கொண்டு டேலா பிடிப்பது, அதே மாதிரி மலம் கழித்த பிறகும் கல்லை கொண்டு சுத்தம் செய்வது சாதாரணமாக கிராமங்கள்ல பார்க்கலாம். வீட்டுல வந்து சுத்தப்படுத்துறது மட்டும்தான், தண்ணியை வச்சு சுத்தப்படுத்துறது. அப்புறம் காட்டுக்கு போயிடுவாங்க, காட்டுல போய் கல்லை வச்சு சுத்தம் பண்ணிட்டு அப்படியே வந்துருவாங்க. வந்து வீட்டுல வந்தா முழுசா தண்ணியை கொண்டு சுத்தப்படுத்தக்கூடியது. அவங்களுக்கு கல்லை வச்சு எப்படி சுத்தம் பண்ணணும்னு தெரியும். மெட்ராஸ்லயே இருந்து மெட்ராஸ்லயே வளர்ந்தவங்களுக்கு கல்லை கொண்டு எப்படி சுத்தம் பண்ணணும்னு தெரியாது, வாய்ப்பில்லை. அப்ப அவர்கள் கல்லை கொண்டு சுத்தம் செய்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட இந்த அன்சாரிகள் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தார்கள். அல்லாஹ் இதை மிக பிரியமாக குர்ஆனிலே சொல்லி காட்டி, இப்படிப்பட்ட சுத்தமானவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடன் சொன்னார்கள், இதுதான் காரணம், இதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் உங்களை சுத்தமானவர்கள் என்று சொல்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமோதித்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாராட்டப்பட்டதனுடைய ஒரு காரணம் அவர்கள் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்கள். எனவே தண்ணீரை கொண்டு இப்படி சுத்தம் செய்யும் போது அதில் முழுமையான உடல் சுத்தங்கள் ஏற்படுகிறது என்பது ஒரு காரணம். அடுத்து எவ்வளவோ சுத்தங்கள் இருக்கத்தான் செய்ய, வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், இருக்கக்கூடிய கடைகள் சுத்தமா இருக்கணும், இடங்கள் சுத்தமாக இருக்கணும் என்பதெல்லாம் எவ்வளவோ இருந்தாலும் நாம் இங்கே தொடர்ந்து தொழுகை சம்பந்தமாக பார்த்துக் கொண்டு வருவதன் காரணத்தினால் அது சம்பந்தப்பட்ட சுத்தங்களை மட்டும் இந்த குறுகிய நேரத்துக்குள் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் நான் நேற்று சொன்னதை போல உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம், இந்த மூன்றும் தொழுகைக்கு மிக முக்கியமானது, தொழுகையினுடைய ஒரு நிபந்தனை. இந்த மூன்று ஏதாவது ஒன்று அசுத்தமாக இருந்தால் தொழுகை கூடாமல் போகும், தொழுகை முடியாது, வேஸ்ட் அந்த தொழுகை. அந்த அடிப்படையில் முதல் விஷயமாக உடல் சுத்தம். உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். எதிலிருந்து சுத்தமாக இருக்கணும்? அழுக்கில் இருந்தா இல்லை. அழுக்கு என்பது நஜீஸ் அல்ல. முதல்ல அந்த விஷயத்தை ரொம்ப பதிய வைக்கணும். காரணம் என்னன்னா, ஒரு சிலரை நாம எங்க வாங்கினேன் தொழுவ போலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட அவர் சொல்ற ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு சேர்த்து அப்புறமா தொழுதுக்கிறேன், ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு அப்புறமா தொழுதுக்கிறேன், இதுதான் அவருடைய பதிலாக இருக்கு. அப்ப என்னமோ அழுக்கு ட்ரெஸ்ஸா இருந்தா தொழக்கூடாது என்கிற ஒரு நினைப்பு, ஒரு எண்ணம் பலரிடத்திலேயும் இருப்பதை பார்க்க முடிகிறது. அழுக்கு என்பது நஜீஸ் அல்ல. அழுக்குடன் தொழுவது தொழுகை கூடாமல் போவதற்குண்டான காரணம் அல்ல. எனவே ஆனா அதுக்காக வேண்டி அழுக்காடத்தான் தொழுவணுன்ற அர்த்தம் அல்ல. சுத்தமா தான் தொழுவணும். நிம்மதியா ஒவ்வொரு வக்துக்கு குளிச்சுட்டு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் அழுக்கை காரணம் காட்டி தொழுகையை விடக்கூடாது. நம்ம இங்க சொல்ல வர்றது அழுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஆக உடல் எதிலிருந்து சுத்தமாக வேண்டும் என்றால் சிறுதொடக்கு பெருந்தொடக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? சிறுதொடக்கு அப்படின்னா அது ஏற்படுவதனால் ஒது செஞ்சால் போதும். பெருந்தொடக்கு அப்படின்னா அந்த நஜீஸ் ஏற்பட்டால் குளித்துதான் ஆகணும், ஒது செஞ்சா போதாது. சிறுதொடக்கை பொறுத்த மட்டிலே ஒது செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு காற்று பிரிஞ்சிருது, ஒது முறிஞ்சிரும். ஒருத்தர் சிறுநீர் போனாரு, ஒது முறிஞ்சிரும். இது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சிறுதொடக்கை சார்ந்தது. இப்படி ஒருவருக்கு காற்று போய்விட்டது, காற்று பிரியுது அப்படின்னு சொன்னா அவர் திரும்ப என்ன செய்யணும்? ஒது. இப்போதைக்கு அவரை மார்க்கம் அசுத்தமானவராக பார்க்கிறது. நம்ம நினைக்கலாம் காற்று பிரியறதுனால என்ன அசுத்தம் ஏற்பட போகுது, ஏதாவது ட்ரெஸ்ல ஏதாவது ஒட்ட போதா? அதுவும் இல்லை. வேற எதுக்குதான் இது அசுத்தம்? எந்த அடிப்படை? அவர் நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்லா அப்பதான் குளிச்சுட்டு வர்றாரு, குளிச்சுட்டு வந்தவன அவர் காற்று பிரிஞ்சிருக்கு. இப்போதும் இஸ்லாமிய பார்வையில் அவர் அசுத்தமானவர். அவர் எவ்வளவுதான் குளிச்சாலும் இப்போதும் அவர் அசுத்தமானவர். என்ன செய்யணும்? காற்று பிரிந்தால் ஒது செய்யணும். ஒது செய்தால் தான் அவர் சுத்தமானவராக மாற முடியும். இந்த சிறுதொடக்கிலே அதிகம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சிறுநீர் கழித்தல். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இஸ்தன்ஸிஹு அனில் பவுல் ஃபைன்ன ஆமத்து அஸாபில் கப்ரி பிஹா. சிறுநீருடைய விஷயத்தில் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள். சிறுநீர் அசுத்தத்தை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், கபரில் அதிகமான வேதனை கொடுக்கப்படுபவர்கள் அதிகமானவர்கள் சிறுநீர் விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தவர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு பிரபலமான ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கபரைனி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கபருக்கு அருகாமையில் நடந்தார்கள். ஃபகால இன்னஹுமா லா யுஅذபானி, இந்த கபரில் இரண்டு கபரில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மையத்துகளுக்கு அதாபு செய்யப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒமா யுஅذபானி ஃபீ கபீரின்,
பெரும்பாவங்களுக்காகவே வேண்டி அதாபு செய்யப்படாது என்கிற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், இம்மா அஹதுஹுமா ஃபகான லா யஸ்ததிரு மினல் பவுல். இந்த ரெண்டு கபறுகளில் ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த நிலை, சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையில் சுத்தம் செய்யாதது கபருடைய வேதனையை ஏற்படுத்துகிறது என்கிற அளவுக்கு எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்து, எனவே இந்த விஷயத்தில் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்கிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சாதாரணமாக அவசர காலம் நமக்கு எப்போதுமே எல்லாத்துலயுமே அவசரமா தான் இருக்கிறோம். நமக்கு டைம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, தூங்குறதுக்கு நேரம் கிடைக்கிறதும் கஷ்டமா இருக்கு. நம்மளுடைய அவசிய தேவை மலஞ்சலம் போகணும், அதுக்கும் டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பல பேர் பாருங்க, அப்போ அட்டைக்கு முடிவு ஒரு மாதிரி, என்னங்க முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு, உடம்பு சரியா போகணும் ஆனா முடியாம இருக்கு. கஸ்டமருக்கு மேல கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணுக்கு அப்படி அடக்கிட்டு இருக்கிறார், போகணும் போய் தான் ஆகணும், ஆனா கஸ்டமருக்கு மேல கஸ்டமர் வந்துட்டே இருக்கிறதுனால போகவே முடியல, ஒண்ணுக்கு போறதுக்கு கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால அப்படி அவசரப்பட்டு போறவர் கூட எங்க அடுத்த கஸ்டமர் வந்துருவாரோ அப்படிங்கிறதுனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு ஓடி வந்துடுறாரு. நிம்மதியாக ஃப்ரீயா உட்கார்ந்து நிம்மதியாக சிறுநீர் போறதில்லை. அப்படி போகும்போதுதான் அதனுடைய ஒவ்வொரு டிராப்ஸும் ஒவ்வொரு துளிகளும் வெளியான பிறகு நிதானமாக கழுகி விட்டு வர முடியும். இல்லையானா நம்ம நினைச்சுக்குவோம் உட்காந்துட்டு போன உடனே தண்ணியில ஊற்றிட்டு வந்துடுறது. ஆனா அதுக்கு பிறகும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த உறுப்பிலிருந்து டிராப்ஸ்கள் ஒரு சில சொட்டுக்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த டிராப்ஸ் நம்முடைய லுங்கிகள்ல பட்டுருது, அந்த லுங்கியோடு நம்ம தொழுகிறோம் கூடாம தொழுவோம். அப்ப அதுல ரொம்ப இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் கூட சொல்லி காட்டுகிறார்கள். நீங்க எப்படி, அதான் இஸ்லாம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதில் அசிங்கப்படுத்தப்படுவதற்கோ அல்லது முகம் சுரிப்பதற்கோ ஒன்றுமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு அவரை மனம் முடிச்சு தந்தீங்க, அவரை எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, ஆனா இப்ப எனக்கு அவர் வேணாம், நான் விட்டுறலான்னு இருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் அவரை விட்டுணுங்கிறீங்க, ஏன் அவரை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண்மணி தன்னுடைய துணியை எடுத்து இப்படி காட்டுறா. இப்படி காட்டினா இது கீழே விழுந்துருது. யா ரசூலல்லாஹ், இதனால எனக்கு அவரை பிடிக்கல, நான் சொல்ல வைக்கப்படலை. ரசூலுல்லாஹ்ட்ட இதை சொல்றதுக்கு வைக்கப்படலை. என்ன சொல்றாங்க, அவர்கிட்ட என்ன திருப்திப்படுத்தக்கூடிய நிலை அவர்கிட்ட இல்ல, அவரால் என்ன திருப்திப்படுத்த முடியல என்பதை சிம்பாலிக்கா சொல்லி காட்டுறாங்க. ஆனா இதுக்கு அந்த பெண்மணிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படல. காரணம் என்ன, இதுல வெட்கப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. வெட்கப்பட்டிருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கற்றுத் தந்திருக்க முடியாது. உலகத்துக்கே எப்படி சுத்தம் செய்யும்னு தெரியாம போயிருக்கும். எதையுமே கற்றுத் கொடுக்க ஒரு ஆள் வேணுமா இல்லையா? முதலில் ஒரு பிணம் விழுகிறது, ஒருத்தர் இறந்து போனாரு, எப்படி அடக்கம் பண்ணணும்னு மனுஷனுக்கு தெரியல. காகத்தை கொண்டு வந்து நான் அடக்குவதற்கு கற்றுக் கொடுத்தேன், குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அதை கற்றுக் கொடுக்க ஒரு ஆள் தேவை. அவர் கற்றுக் கொடுக்கலன்னா யாருக்குமே தெரியாமலே போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியும் இஸ்திஞ்சாலாம் செய்யதான் செஞ்சாங்க, சுத்தம் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா எப்படி சுத்தம் செய்யணுமோ முழுமையான சுத்தம் தெரியாமத்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்துக்கு இப்படி சுத்தம் செய்யணும் கற்றுக் கொடுத்தாங்க. எனவே ஒவ்வொரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். உங்களுக்கு சிறுநீர் முழுமையாக வெளியேறுவதற்குண்டான வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கணைங்க, அழுத்தி கணைங்க. அழுத்தி கணைக்கிற போது இந்த நம்ம கொடுக்கக்கூடிய பிரஷர் நேரடியா வயிற்றுக்கு போய் வயிற்றில் அழுத்தத்தை கொடுத்து உள்ள இருக்கிற ஒரு சில துளிகள் கூட வெளிவருவதற்கு காரணமாகும். அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய கீழ்பாகத்தை லேசாக தடவி கொடுங்கள். தடவி கொடுத்தால் கீழ் இருக்கக்கூடிய அந்த சிறுநீர்கள் வெளியே வருவதற்கு காரணமாக அமையும். இடது பக்கமாக சாய்ந்து உட்காருங்கள். மலஞ்சலம் கழிக்கும் போது இடது பக்கம் சாய்வாக உட்காருங்கள். அப்படி சாய்வாக உட்காரும் போது மலக்குடல் இந்த பக்கம் தான் இருக்கு, இடது பக்கம் இருக்குது. அந்த மலக்குடலை வயிறு அழுத்துகிற போது அந்த மல முழுமையாக வெளிவருவதற்கு, சிறுநீர் முழுமையாக வெளிவருவதற்கு அது காரணமாக இருக்குது. இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க. நம்ம இப்ப அப்படி இருக்கிறது இல்லை. பொதுவாக அப்படி ஜம்முல உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம். இப்படி ஜாலியா உட்கார்ந்து மலஞ்சலம் கழிப்பதில் என்ன பிரச்சனைகள்னா முழுவதுமாக வெளியேறுவதில்லை, அறகுறையாக தான் வெளியே வர்றார். அதனாலதான் அடிக்கடி போக வேண்டிய அவசியங்கள் ஏற்படுகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற வழிமுறையிலே முழுமையாக வெளியேறக்கூடிய வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். இப்படித்தான் சுத்தம் இருக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் நீக்க வேண்டும், நீக்கிவிட்டு இப்படி நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். ஒரு சிலருக்கு சிறுநீர் அடிக்கடி போகக்கூடியது என்று மட்டுமல்ல, போயிட்டு வந்த பிறகு கூட சில டிராப்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், முடியவே முடியாது, அது கட்டுப்பாடே இல்லை. அதுக்கு அரபியில சலசுல் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர் சிறுநீர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு வக்து தொழுகையை கூட சிறுநீர் வராம அவரால் தொழுக முடியாது. அப்பதான் உதவி செஞ்சுட்டு வந்திருப்பாரு, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டிருப்பாரு, அப்பதான் ஒரு 2 டிராப்ஸ் போற மாதிரி தெரியும். அப்புறம் ருக்குவுக்கு கீழே குனிவாரு, கீழே குனிஞ்சாலும் டிராப்ஸ் வந்துடும், உட்கார்ந்துட்டே இருந்தாதான். இப்படி எல்லாம் சிலருக்கு சில வியாதிகள், அது சில வியாதிகள் அப்படி சிலருக்கு இருக்கும். அப்படி இருப்பவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதோ அவர்கள் அந்த ஃபர்துடைய நேரம் வந்தவுடன் ஒது செய்யணும். நேரம் வர்றதுக்கு முன்னாடி, இப்ப நான் இப்ப ஒது செஞ்சேன், இந்த ஒதுவோட அப்படியே இருக்கிறேன், அசருக்கு பாங் சொல்லியாச்சு, இதே ஒதுவை கொண்டு நான் அசர் சொல்லிருக்குவேன், திரும்ப ஒது செய்யணும் என்கிற அவசியம் கிடையாது, தேவையில்லை. ஆனால் இந்த பிரச்சனை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நேரம் வந்த பிறகுதான் ஒது செய்ய ஆரம்பிக்கணும், ஒது செய்யணும். நேரம் வந்த பிறகு ஒது செஞ்சுட்டு பிறகு அவர்கள் தொடர்ந்து ஒரு ஃபர்து, ஒரே ஒரு ஃபர்து, 2 ஃபர்து தொழுகைக்கு இருக்கக்கூடாது, ஒரே ஒரு ஃபர்து தொழுகை தொழுதுக்கலாம். தொழுதுட்டு எத்தனை சுன்னத்தினாலும் தொழுகலாம், எவ்வளவு நஃபில்னாலும் தொழுதுகிட்டே இருக்கலாம், குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கலாம். எப்ப டிராப்ஸ் அவருக்கு வந்துட்டே இருக்கு, டிராப்ஸ் அவருக்கு வந்து கொண்டே இருந்தாலும் அதனால் அவருடைய ஒது முடியாது. ஒரே ஒரு நிபந்தனை, நேரம் வந்த பிறகு அவர் ஒது செய்யணும். முடிந்த அளவு அந்த இடங்களை அடிக்கடி சுத்தம் செய்ய முடிந்தால் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையானாலும் தவறில்லை. சில பேருக்கு வஸ்வாஸ் உண்டு, போயிட்டுலாம் வந்துடுவாங்க, போயிட்டு வந்து ஒது செய்வாங்க, ஒது செய்யும் போது 2 டிராப் லுங்கில பட்டிருக்கும், ஒரு சில டிராப்ஸ் என்ன செஞ்சிருக்கும், லுங்கில பட்டிருக்கும். வந்தோடனே என்ன இது கரெக்டாக அந்த இடத்துல எல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கேன், இப்போ போகும்போது இங்கே எங்கே பட்டுடுச்சோ, இது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வஸ்வாஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுக்கவும் வழி சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்கள் வுது செய்து முடித்த பிறகு கையில் உள்ள தண்ணீரை உங்களுடைய அந்த லுங்கியில லேசா தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சு விட்டுட்டா இப்ப மனசு நிம்மதி ஆயிடும், நம்ம தெளிச்சோம்ல அந்த தண்ணி தான் இது. அதுக்கு அர்த்தம் இது அல்ல, கன்ஃபார்மா தெரியுது டிராப்ஸ் தான் விழுந்திருக்குன்னு. வேணுக்குனே கழுவுறதுக்கு மாற்றப்பட்டு போய் சொல்லலாம் ஐடியா சொல்லியிருக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக தெளிச்சு விட்டுட்டு இந்த இதுதான் அது அப்படி சொல்லிட்டு போறதல்ல. வஸ்வாஸ் ஏற்பட்டால், சந்தேகம் ஏற்பட்டால் அந்த சந்தேகத்தோட சொல்ல முடியாது. அல்லாஹ் நம்ம தக்பீர் கட்டிடுவோம், ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், இல்ல டிராப்ஸ் நம்ம ஒது செய்யும் போது தான் தண்ணி பட்டிருக்கும் அப்படின்னு நினைச்சிருவோம். நினைச்சிட்டு போய் அல்லாஹ் தக்பீர் கட்டியாச்சு, தக்பீர் கட்ட பின்னாடி அதான் இருக்குமோ என்னவோ தெரியலையே, இப்படியே போய் மனசை குழப்பிக்கொண்டே இருக்குமே தவிர தொழுகையில் ஒரு ஈடுபாடு வராது. ஈடுபாட்டை உண்டாக்குவதற்கு இந்த வஸ்வாசோடு தொழக்கூடாது, அதை நீக்கிடணும். முதல்ல இது இல்ல என்பதை கன்ஃபார்ம் செஞ்ச பின்னாடி தக்பீர் கட்டு முளைய வேண்டும். இப்படி சிறுநீருடைய விஷயத்தில் சிறுதொடக்கில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும், ரொம்ப விஷயமாக இருக்க வேண்டும். இன்னொன்று சாதாரணமாக ஏற்படக்கூடியது, வீட்டில் பேர குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைங்களை தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது சிறுநீர் போயிடுவாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்திலையும் எங்க சிறுநீர் பட்டு இருக்கிறதோ அந்த இடங்களை கழுகிவிட்டு நேரடியாக செஞ்சுக்கலாம், தொழுகைக்கு போகலாம். இன்னொன்று அடுத்த விஷயம் பெருந்தொடக்கு. பெருந்தொடக்கு ஏற்பட்டால் கண்டிப்பா குளித்துதான் ஆகணும். பெருந்தொடக்கு எப்போ, குளிப்பு எப்போ கடமையாகும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இந்திரியம் வெளிப்பட்டால், விந்து வெளிப்பட்டால், அது எப்படி வெளிப்பட்டாலும் சரி, உடலுறவின் மூலமாக வெளிப்பட்டாலும் சரி, உடலுறவு அல்லாமல் இச்சையின் மூலமாக வெளிப்பட்டாலும் சரி, அல்லது தூக்கத்தில் வெளிப்பட்டாலும் சரி, எப்படி வெளிப்பட்டாலும் சரி, இந்திரியம் வெளிப்பட்டால், விந்து வெளியானால் குளிப்பு வாஜிப், கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணும். இரண்டாவது, பெண்கள் மாதவிடாய் முடிந்த பிறகு, அதே மாதிரி நிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறப்பினுடைய தீட்டு முடிந்த பிறகு குளிப்பது. இன்னொன்னு இறந்த பிறகு நம்மளை குளிப்பாட்டுறது, ஃபர்து கிஃபாயா இது. இன்னொன்னு உடலுறவு கொண்டார் ஒருத்தர். சாதாரண இந்த விஷயத்த ஒரே விஷயத்துல நான் முடிச்சிடுறேன். ஒரு ஆணுடைய ஹத்னா செய்யப்பட்ட பகுதி, ஆணுடைய ஹத்னா செய்யப்பட்ட பகுதி, முனைன்னு சொல்லுவோம்ல, அந்த முனை பெண்ணுடைய உறுப்பில் முழுவதுமாக நுழைந்தார். ஆண் குறி முழுவதுமாக அல்ல, ஹத்னா செய்யப்பட்ட பகுதி மட்டும் பெண்ணுடைய உறுப்பில் மறைந்தால் குளிப்பு வாஜிப், கண்டிப்பா குளிக்கணும். உடலுறவே கொள்ளல, இவ்வளவு இந்த அளவுக்கு தான் உள்ள போனது சென்றுச்சு,
ஆனா உடலுறவுகள் விந்து வெளியாகல, எதுவுமே நடக்கல. ஆனால் பெண்ணுடைய உறுப்பில் ஆணுடைய கத்னா செய்யப்பட்ட பகுதி உள்ளே சென்றால் குளிப்பு கடமையாகும். கண்டிப்பா குளிக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சிலருக்கு இதுல சந்தேகம் இருக்கும், இதுல என்ன குளிப்புக்கு என்ன அவசியம் இருக்கு, விந்து வெளியாகல, நம்ம உடலுறவு கொள்ளல, ஒண்ணுமே செய்யல, இப்ப எதுக்கு குளிக்கணும் என்று நினைத்து குளிக்காமலேயே இருக்கலாம். நீங்க இப்படி கூட கேட்கலாம், அஜத் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்களாம் டெய்லி குளிச்சிடுறோமே அப்படின்னு. நாங்களாம் டெய்லி குளிக்கிறவங்க, இதெல்லாம் குளிக்காம இருந்தா சொல்லலாம். டெய்லி குளிக்கிறவங்க 9 மணிக்கு 10 மணிக்கு தான் குளிப்போம், அதுக்கு முன்னாடி குளிக்க மாட்டோம். ஆனா இந்த குளிப்பெல்லாம் சுபுகுடைய நேரத்திலேயே குளிச்சுட்டு சுபுகு தொழுவணும். இல்லைன்னா என்ன ஆகும்? மிகப்பெரிய கைசேதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் குளிப்பு கடமையாகி துலூஉ ஷம்ஸ் சூரியன் உதயமாகும் வரை ஒருத்தர் குளிக்காமலேயே இருந்தால் காலையில் வரக்கூடிய மலக்குமார்கள் இந்த மனிதனை சபித்துக் கொண்டே வருகிறார்கள். மலக்குமார்கள் சாபமிடுறாங்களா, யா அல்லாஹ் இவனை முசீபத்து பிடிச்சவனை நாசமாக்குவாயாக, இவனுடைய வியாபாரத்தில் பரக்கத் இல்லாம ஆக்குவாயாக, இவனை சோட பிடிச்சவனா என்று அவன் மீது சாபமிட்டவர்களாகவே மலக்குமார்கள் வர்றாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய மிக நெருக்கத்தை பெற்றவர்கள். நமக்கு தெரியும், மலக்குமார்கள் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள். அதனால அவங்க மேல அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அதனால அவங்க செய்யக்கூடிய துஆ அப்படியே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கீகரிப்பார். மலக்குமார்கள் எந்த பாவமும் செய்யாதவர்கள். அப்படியானால் நாம் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரம் வரை ஒரு மனிதர் குளிப்பு கடமையான ஒருவர் குளிக்காமலேயே இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபத்தோடு, மலக்குமார்களுடைய சாபத்தோடு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த சாபத்தோடு தான் அவர் முழிக்கிறார். அப்புறம் எங்க நம்ம வியாபாரத்துல பரக்கத்து இருக்கும்? அப்புறம் எப்படி வாழ்க்கையில சுபீட்சம் கிடைக்கும்? அப்ப எப்படி சந்தோஷங்கள் இருக்கும்? அப்ப எப்படி பிரச்சனைகள் வராம இருக்கும்? அப்ப இதுதான் அவசியம். அப்ப இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நமக்கு குளிப்பு கடமை. குளிப்பு கடமையாகிற சந்தர்ப்பத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நிய்யத் ரொம்ப அவசியம். குளிப்புல, ஃபர்தான குளிப்புல நிய்யத் இல்லாமல் ஒருத்தர் குளிச்சார், சும்மா தண்ணி அழிவு எல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபுல்லா நல்ல தண்ணி அழிச்சு நல்ல சோப்பு போட்டார், நல்ல குளிச்சார். ஆனா ஷாஃபி இமாம் அவரை பார்த்து சொல்லுவாங்க, இவர் இன்னும் சுத்தமே ஆகலன்னு. நிய்யத்து வைக்கணும், நான் கடமையான குளிப்பை குளிக்கிறேன் அல்லது இந்த ஃபர்தான அசுத்தத்தை நீக்குவதற்காக குளிக்கிறேன் என்கிற இந்த நிய்யத்து ரொம்ப அவசியம். அந்த எண்ணத்தில் தான், அந்த நிய்யத்தில் தான் அவர் குளிக்கணும். உடல் முழுக்க தண்ணீர் ஊற்றணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தமட்டில் நிய்யத்துன்னா குளிச்சுட்டா போதும், நிய்யத்து வச்சா நல்லது. ஆனா நிய்யத்து வைக்கல அப்படின்னு சொன்னா குளிப்பு நிறைவேறாதுன்னு சொல்ல மாட்டோம். குளிப்பு நிறைவேறணும்னு சொன்னா 3 நிபந்தனைகள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. ஒன்று, ஷாஃபி இமாம் சொல்வதை போல உடல் முழுக்க தண்ணீர் ஊற்றுவது. இன்னொன்று, வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது. இந்த ரெண்டையும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வாய் என்பது உடலுடைய உள் உறுப்பு கிடையாது, அதுவும் வெளி உறுப்பு மாதிரி ஒண்ணுதான். அதனால ஒருத்தர் உடல் முழுக்க குளிச்சார், ஆனா இந்த வாயினுடைய உள்பகுதிகள் நனையல அப்படின்னு சொன்னா அவருடைய குளிப்பு நிறைவேறாது. எனவே அவர் வாய் கொப்பளிக்கணும். அது மாதிரி மூக்குக்கு, நாசிக்கு அவர் என்ன செய்யணும்? தண்ணீர் செலுத்தணும். இங்க உள்ள இடங்களையும் அவர் சுத்தப்படுத்தணும் என்று அவசியம். நமக்கு இந்த 5ஐயுமே செஞ்சுட்டா கதை முடிஞ்சிச்சு. நிய்யத்து வைக்கணும். எந்த இமாமை பின்பற்றுவர்களாக இருந்தாலும் சரி, குளிப்பு ஃபர்தான குளிப்பாக இருந்தால் என்ன செய்யணும்? கண்டிப்பாக நிய்யத்து வச்சு குளிக்கணும். நிய்யத்து வைக்காம குளிக்க கூடாது. கடமையான குளிப்பை குளிக்கிறேன், நஜீஸை அசுத்தத்தை நீக்குவதற்காக குளிக்கிறேன் என்று ஏதோ ஒரு நிய்யத்தை வைத்துக் கொண்டு குளிக்க வேண்டும். உடல் முழுக்க தண்ணீர் பட்டிருக்க வேண்டுமே தவிர ஒரு முடி அளவு இடம் கூட தண்ணீரால் நனையாமல் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுருட்ட முடி, அவங்களுக்கு சுருட்டு இருக்கும்ல, அது மாதிரி சுருட்ட முடி உடையவர்கள். இந்த சுருட்ட முடியில என்ன பிரச்சனை அப்படின்னா, தண்ணி எவ்வளவுதான் அள்ளி ஊற்றினாலும் உள்ள இறங்காது, மேலேயே தான் நிற்கும். ரொம்ப அடர்த்தியான முடி, சுருட்ட முடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ், நான் குளிக்கிறேன், எனக்கு கடமையான குளிப்புகள், அந்த சமயத்துல தண்ணி மேல மட்டும்தான் படுது, உள்ள இறங்க மாட்டேங்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ள இறங்குற மாதிரி குளி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அன்றிலிருந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி தன்னுடைய முடியை ஒட்டுமொத்தமா களைஞ்சு மொட்டை அடிச்சிருவாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி மொட்டை அடிக்கிற பழக்கம் உடையவர்கள். காரணத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்கிறார்கள், எனக்கு கடமையான குளிப்பு ஏற்படுகிற போது தண்ணீரை உள் செலுத்துவதில், தலையில தண்ணீரை பட வைக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது, சரியாக தண்ணீர் உள்ள இறங்காது, அதனால மொட்டை அடிச்சிருவேன், ஏன் பிரச்சனையே இல்லை என்பதற்காக என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு முடியினுடைய அளவு கூட விடுபடாத அளவுக்கு குளிக்கணும். அதனால ஃபர்தான குளிப்பை குளிக்கும் போது நிதானமாக முடியெல்லாம் நல்லா களைஞ்சு விட்டு நல்ல சுத்தமாக
தாடியினுடைய முடிகளை எல்லாம் நல்ல கோதி, மடிப்புகள் எல்லாம் ரொம்ப உஷாரா, அவசரத்துக்காக ஆத்திரத்துக்காக அப்படியே தண்ணியில ஊற்றிட்டு 4 வாலி அள்ளி ஊற்றிட்டு ஓடி வந்துடக்கூடாது. மடிப்புகள் எல்லாம் உள்ள தண்ணி போற அளவுக்கு இப்படியே வச்சுட்டு செஞ்சோம் சொன்னா உள்ளுக்குள்ள தண்ணி படாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். நல்லா அந்த இடத்தை விரிக்கணும், விரிச்சு விட்டு தண்ணியை ஊற்றணும். கையினுடைய இடுக்குகள் எங்கெல்லாம் நல்லா கோதி விட்டு, உது செய்யும் போது எப்படி எல்லாத்தையும் கோதி விடணும், தாடியை கோதி விடணும் சொல்றோமோ அதே மாதிரி ஃபர்லான இந்த குளிப்புகளிலேயும் ஒவ்வொரு உறுப்புகளையும் சுத்தமாக எல்லா இடங்களிலும் தண்ணீர் படுகிற அளவுக்கு நாம் செய்ய வேண்டும். அதே மாதிரி மோதிரம், இது மோதிரமா போட்டிருக்கும், மோதிரம் ரொம்ப டைட்டா இருக்கும். அப்ப அந்த இடத்தில் தண்ணீர் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. அப்ப மோதிரம் இருந்து சொன்னா மோதிரத்தை அசைச்சு விட்டு உள்ள தண்ணீர் இறங்குற மாதிரி செய்யணும். பெண்கள் வளையல்கள், டைட்டான வளையல்கள் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சில பேர் வாட்ச் ரொம்ப டைட்டா போட்டிருப்பாங்க, அது தண்ணி இறங்காத வாட்சா இருக்கும், அப்படியே குளிப்பாங்க, அந்த இடத்தில் தண்ணீர் படுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகும். அது மாதிரி சமயங்கள்ல வாட்சை நகர்த்தி விட்டு அல்லது கலட்டி, ஆக எல்லா இடங்களிலேயும் தண்ணீர் படணும். அது மாதிரியான குளிப்பு குளிக்கணும். இன்னொன்னு, ஒருவர் ஹத்னா செய்யப்படாமல் இருக்கிறார், இன்னும் அவருக்கு ஹத்னா செய்யப்படல, ஆனா அவருக்கு குளிப்பு இப்போ கடமையா இருக்கு என்று சொன்னால், அவர் குளிக்கும் போது முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோல், ஹத்னா செய்யப்படக்கூடிய அந்த தோல், அந்த தோலை விரித்து விட்டு உள்ள அளவுக்கு வரைக்கும் அவர் கழுகணும் கண்டிப்பாக. நீங்க கேட்கலாம், அப்படி யாரும் இது அவ்வளவு நாளைக்கு இருக்க போறாங்க, சின்ன வயசுல கத்ரா செஞ்சிருவாங்க. இப்போ ஒருத்தர் நவ முஸ்லீம் வர்றார், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒருத்தர் நமக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அவர் இன்ஷா அல்லாஹ் நம்ம மஜ்லிஸில் வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கிறார். அவருக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹ் அவருடைய இஸ்லாத்தை கடைசி மூச்சு வரை நிலைப்பாடாக இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இப்ப இப்படி இஸ்லாத்துக்கு வர்றார், இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, இன்னும் அவருக்கு ஹத்னா செய்யப்படல, இப்ப அவருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு. அப்ப அவருக்கு இந்த சட்டம் தேவைப்படுது. அப்ப அவர் என்ன செய்யணும், ஹத்னா செய்யப்படாத அந்த பகுதியை விரிச்சு விட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஹத்னா செய்யப்படுவ அந்த பகுதி வரைக்கும் உள்ளுக்குள்ள கழுகணும். இந்த அளவுக்கு பேணிக்கையாக குளிக்க வேண்டும். இன்னொன்று, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹத்னா, அதாவது குளிப்பு கடமையானவர்கள், ஃபர்லான குளிப்பு கடமையானவர்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி முடியையோ நகங்களையோ வெட்டக்கூடாது. அப்படி வெட்டின இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபில் எழுதுவார்கள், யாருடைய நகம் அல்லது முடி ஜுனுபாக இருக்கும் போது, ஜனாபத்தில் இருக்கும் போதே வெட்டப்படுகிறதோ அது ஒன்று சேர்க்கப்பட்டு மறுமை நாள்ல அது அல்லாஹ்விடத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணுமா, என்னை அசுத்தமாகவே வெட்டிட்டான், சுத்தப்படுத்தாம என்னை திரும்ப சுத்தப்படுத்த சொல்லுன்னு அல்லாஹ்ட்ட வாதம் செய்யுமா. எனவே குளிப்பு கடமையாகி கண்டிப்பாக குளிப்ப வேண்டிய அந்த சந்தர்ப்பத்துல நம்ம சரி இன்னைக்கு முடியெல்லாம் வெட்ட வேண்டியது இருக்கு, ஒரே குளிப்பா கதையை முடிச்சுக்குவோம் அப்படின்னு போய் சலூனுக்கு போய் முடியெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டு அப்புறம் குளிக்க கூடாது. ஃபர்லான குளிப்பு குளிச்சு முடிச்சிடணும். முடிச்ச பிறகு நீங்க முடி வெட்டினாலும் சரி வெட்டாலும் சரி, அது ரெண்டாவது விஷயம். ஆக முடி வெட்டுவதே நகம் வெட்டுவதே குளிப்புக்கு முன்னாடி செய்யாமல் இருப்பது. இன்னொன்று, நல்ல விஷயங்கள், சுன்னத்தான விஷயங்கள், அசுத்தம் எங்கே பட்டு இருக்கோ, அந்த நஜீஸ், இந்திரிய துளி, விந்து எங்க பட்டு இருக்கோ, ஆடைகள்ல பட்டு இருக்கோ, அந்த ஆடையோடு குளிக்கிற போது முதல்ல அந்த அசுத்தங்களை தனியா கழுகிறது. குளிக்கிறதுக்கு முன்னாடி, குளிக்கும் போதுதான் தண்ணி படுதே ஒரே அப்படின்னு இருக்கக்கூடாது. முதல்ல தனியா அந்த அசுத்தத்தை முதல்ல கழுகிடணும். கழுகிட்டு உறுப்பில் உள்ள அசுத்தத்தையும் கழுகிடணும். கழுகின பிறகு ஒது செய்யணும். சாதாரணமா ஒது செய்வதை போல ஒது செய்யணும். ஒது செஞ்சுட்டு பிறகு குளிக்கணும். இதுதான் சுன்னத்தான அமைப்பு. இது மாதிரி செய்யறது நல்லது. அதே போல இன்னொரு விஷயம், குளிச்சு முடிச்சோம், நம்மளுடைய ஆடையில அந்த இந்திரிய துளி இருந்துச்சு, சாதாரணமா தண்ணி அள்ளி ஊத்தணுமே தவிர அந்த இடத்த நம்ம கசக்கி விடல, அந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்தல, அது அப்படியே தான் இருக்குது, காஞ்சி போய் இருக்குது, உறைஞ்சு போய் இருக்குது. இப்ப தண்ணி அள்ளி ஊத்திட்டோம், தண்ணி அள்ளி ஊத்தின உடனே அந்த காய்ந்த அந்த விந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் திடவமா மாறும், லேசா திரவம் மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம அதை எடுத்து அப்படியே வாஷிங் மிஷின்ல தூக்கி போட்டுறது. எல்லா துணியும் சேர்த்து போடும்போது அதையும் சேர்த்து வாஷிங் மிஷின்ல சேர்த்து போட்டு, இப்ப சேர்த்து போட்டு ஒரு அடி அடிச்சா இருக்கிற ஒட்டுமொத்த துணியும் நஜீஸ் ஆயிடும். ஏன்னா நம்மளுடைய ஆடையில நஜீஸ் இருக்கு. இந்த ஆடையை அப்படியே தூக்கி உள்ள தூக்கி போடும் போது நஜீஸ் நீக்கப்படாமல், நஜீஸ் அதுல இருக்கிறதோட தூக்கி போட்டா உள்ள போய் விழுந்த உடனே இருக்கிற தண்ணி எல்லாம் அது நஜீஸ் ஆக்கிடும். அதுக்கு பிறகு அந்த தண்ணியில எவ்வளவு துணி கெடுக்குதோ எல்லா துணியிலையும் நஜீஸ் பட்ட மாதிரி ஆயிடும். நீங்க கேட்கலாம், ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி கழுவுனா போயிடும் இல்ல, போயிடும். ஒரே தண்ணியில தூக்கிட்டா வந்து. அதற்கு நல்ல வழி என்னன்னா, முதல்ல அந்த துணியை எடுத்து பட்டிருக்கிற அசுத்தத்தை தனியா கழுகிட்டு அதுக்கு பிறகு அதை மற்ற துணிகளோடு சேர்த்து போடுறதுனாலையோ அல்லது தண்ணியில வாளியில முக்கி கழுகுறதுனாலையோ
சாதாரணமா அந்த அசுத்தமான இது நிலைமை இருக்குது, அதை தூக்கி அப்படியே வாளியில முக்குறோம். இப்ப அந்த வாளியில உள்ள தண்ணி நஜீஸ் ஆயிடும் முதல்ல. அப்ப பிறகு எப்படி இதை சுத்தப்படுத்துறது? இந்த துணியை எப்படி சுத்தப்படுத்த முடியும்? அப்ப இரண்டாவது தடவையும் திரும்ப ஒரு நல்ல தண்ணீரை சுத்தப்படுத்தினா சுத்தமாகும். அதை விட பெட்டர் தனியாக அந்த தண்ணியை எடுத்து தனியாக கழுகிட்டு பிறகு தண்ணீர்லயோ வாளிலையோ முக்கிறது நல்லது. அதே மாதிரி குளிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த சுன்னத்தான முறைப்படி முதல்ல தலையில தண்ணீரை ஊற்றுறது, பிறகு வலது பக்கம், பிறகு இடது பக்கம், பிறகு மற்ற இடங்கள்ல தண்ணீர் ஊற்றி ஆரம்பிக்கிறது. அதே போல ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் சுத்தத்தினுடைய செயல்பாடுகளிலேயும் ரொம்ப கவனமாக இருப்பது இது உடல் சுத்தத்தின் ரொம்ப அவசியமான விஷயங்கள் என்பதனால் இவ்வளவு நேரம் இது சம்பந்தமாக பேச வேண்டியதாச்சு. அடுத்து உடை சுத்தம். உடை சுத்தத்தை பொறுத்தவரை நாய், பன்றி இந்த இரண்டும் ஈரமான நிலையில் ஒரு மனிதரை உரசுது அல்லது ஒரு ஆடையில உரசிச்சுன்னு சொன்னா அந்த ஆடையை 7 முறை கழுகும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுறாங்க. 6 முறை வெறும் தண்ணிலேயும், ஒரு தடவை மண்ணை போட்டு. அதனுடைய மண்ணுக்கு காரணம் அறிஞர்கள் எழுதுறாங்க எவ்வளவு சக்தி அந்த மண்ணுக்கு இருக்கிறது என்பதை பற்றி. அதை பற்றிய நீண்ட விளக்கத்துக்கு நேரமில்லை. ஆக இப்படி கழுவுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். மற்ற சாதாரணமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சகதி, சேறு. ஒரு மழை பெய்யுது, சேர் ஆயிடுது, நம்ம தொழுகைக்காக வர்றோம், நம்மளுடைய ஆடையில சேர் பட்டுடுது. இப்ப அந்த சேர் பட்ட இடத்தை முழுசா கழுகிட்டு தான் தொழுகிறோமா, அப்படியே தொழுகலாமா? 2 இமாம்களுடைய கூற்றின்படியும் அதிகமான சேர் இருந்தால், அதிகம் என்பது நம்மளை கவனிச்சுதான். இப்போ கொஞ்சம் தான் மழை பெஞ்சது, ரொம்ப சேரெல்லாம் இல்லை, கொஞ்சோண்டு தான் அங்கங்க தண்ணி கட்டி கிடக்குது. இப்போ ஒருத்தர் அந்த வழியா வந்தார், அப்ப அவருடைய செருப்புல உள்ள செருப்பு பட்டோல் எப்படியோ அவருடைய ஆடைகள்ல செயற்பட்டிருக்கு. இப்போ கொஞ்சத்தை விட கொஞ்சம் அதிகமா இருந்தாலே என்னங்க இவ்வளவு சேரா இருக்கு லுங்கி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா அதை கழுகித்தான் ஆகணும். அப்படி இல்லை, கொஞ்சோண்டு தான் இருக்கு, சும்மா லேசா 2 டிராப்ஸ் 4 டிராப்ஸ் அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, தேவையில்லை. இன்னொன்னு, இங்க இருக்கிற சகதி கிடையாது. நம்ம ரோட்ல ஓடுறதெல்லாம் என்னது இல்ல, சகதி. நான் சொல்றது மண்ணும் தண்ணியும் கலந்தது சகதி, அதுக்குதான் அந்த பிரச்சனை. இங்க ஓடுறதெல்லாம் நஜீஸ். இது சகதி அல்ல, நஜீஸ், அசுத்தமானது. இது பட்டா 1 டிராப்ஸ் பட்டிருந்தாலும் கூட அதை சுத்தப்படுத்திட்டு தான் வருவோம். சுத்தப்படுத்தாம அப்படியே தொடரணும்னா அது நல்லா இருக்கு. சுத்தப்படுத்தும் போது இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு 3 நிலைமைகள் உண்டு. ஒண்ணு, அதுல வாடை இருக்கும், ஸ்மெல் இருக்கும். இன்னொன்னு, அதனுடைய நிறம், கருப்பு கலர்ல டிராப்ஸ் தெரியும். இன்னொன்னு, அதனுடைய தடிமன், அந்த பொருள் அப்படியே இருக்கிறது. 3, இந்த 3ல அந்த பொருள் கண்டிப்பா நீக்கி ஆகணும். மீதி 2, ஒன்னு நிறம், இன்னொன்னு வாடை. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு போயிட்டா போதும். கழுகும் போது பாருங்க, நிறம் போகாது, நிறம் அப்படியே தான் இருக்கும். ஸ்மெல் போயிடும், அந்த பொருளும் போயிடும். ஆனா அதனுடைய அந்த இருந்தது அந்த இடம் அப்படியே தான் தெரியும். இதோட அப்படியே என்ன செய்யலாம், தொழுகலாம். இது மாதிரியான இன்னும் பல சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. நான் பொதுவாக உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன விண்ணப்பம் என்னன்னு சொன்னா, இது மாதிரியான சட்டத்திட்டங்களை பொறுத்தவரை அதிகம் இருக்கிறது, நமக்கு தெரியாத விஷயங்களும் இன்னும் எவ்வளவு இருக்குது. இது எப்போது நம்மளா யோசிச்சு இப்படி இருக்குமான்னு சொல்றதை விட, எனக்கு இப்படி ஆயிருக்கு, என்ன செய்யணும் என்று கேட்பதுதான் சரியான வழிமுறை. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நமக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை ஆளுங்களை அணுகி உடனடியாக அந்த சந்தேகத்துக்குரிய தீர்ப்பை நாம் எழுதி விடுவோமேயானால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள், அதிகமான மசாலாக்கள், சட்டத்திட்டங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். இடம் சுத்தத்தை பொறுத்தவரை முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சாதாரண இப்ப இங்கதான் தொழுகிறோம், ஆனா இங்க காக்கப்பி இருக்கும், புறாப்பி இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப இது மாதிரியான பறவை எச்சங்களை பொறுத்தவரை ரொம்ப குறைவான எச்சங்கள் இருந்தால் அது மன்னிக்கப்படக்கூடியது. எல்லாரும் ஒவ்வொரு தடையும் ஃபுல்லா போட்டு கழுவி விட்டுலாம் இருக்க முடியாது, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயும் அதே சட்டம் தான். பறவையினுடைய எச்சம் விழுந்து காஞ்சி போச்சு, இப்ப தட்டி விட்டோன்னு என்ன செஞ்சு, அந்த ஜுரும் சொல்லுவாங்க, அந்த தடிமன், அந்த பொருள் அகன்றுடுச்சு, ஆனா அந்த நிறம் மட்டும் அப்படியே இருக்குது, தவறல்ல, அங்கேயே தொழுவலாம். அது மாதிரி பிரயாணங்கள்ல போகும்போது ரயில்ல தொழக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. அப்ப நம்ம கையில ஒரு தொழுகை முசல்லானே இப்போது அல்ஹம்துலில்லாஹ் விற்கப்படுது, அந்த முசல்லா இருக்கு, அது வேற துணிகள் இருக்கு. ஆனால் அந்த இடம் எப்படி இருக்கு, அங்க எல்லா செருப்பு போட்டு நடக்கிறான், அப்படி நடக்கிறான், இப்படி நடக்கிறான், எவ்வளவு அசந்தங்கள் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இப்ப அங்க எப்படி ஒரு ஜுருமு, தடிமம் இல்லாமல் சாதாரணமா தெரியல, ஆனா இதுல அசுத்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. அதுக்கு மேல நம்ம துணியை விரிச்சிட்டோம், நல்ல துணி, சுத்தமான துணியை விரிச்சுட்டா அதுக்கு மேல நின்று தொழுகிறது தவறு, தாராளமா நின்று தொழுவலாம். கீழே
அசுத்தத்தினுடைய நிலைகள் இருக்கலாம். இருக்கிற நிலையிலேயே மேல ஒரு சுத்தமான துணியை விரிச்சுட்டா இப்ப அந்த அசுத்தம் அந்த துணியில பட்டாலும் கூட மேல நாம சஜிதா செய்யக்கூடிய இடத்துல அசுத்தம் இல்லாததனுடைய காரணத்தினால் அந்த தொழுகை கூடும். இது இடத்தினுடைய சுத்தத்துல மிக கவனமாக கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய மார்க்கத்தை முழுமையாக விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன்.